தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய வகையில் ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு. உங்களுடைய கட்சி சார்பிலிருந்து கூட திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் கடிதமாக எழுதியிருந்தாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவ அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. அது குறித்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய எங்களுடைய கட்சியை சேர்ந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கையை கேட்டிருந்தார்கள். நல்ல வேளையாக நீங்களும் இப்ப அதை கேட்டிருக்கீங்க. அவர்கள் எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் விளக்கமாக எழுதியிருந்தார்கள். இருந்தாலும் கூட நானும் பார்த்தேன், ஆதவ அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்பார், தவறுக்கு வருந்துவார் என்று நானும் நினைத்து பார்த்தேன். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் அவர் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இமயம். பன்னெடுங்காலமாக திரையுலகில் ஒரு முடிச்சுடா மன்னனாக வாழ்ந்தவர். மிக சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. ஜாதி, மதம், இனம், மொழிகளெல்லாம் கடந்து அவர் ஒரு சித்தர் புருஷர் போல உள்ளவர். இன்றும் கதாநாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவர், மிகச்சிறந்த நடிகர், பால்கே விருது பெற்றவர். அவரை பற்றி நேற்று ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நானும் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது குறித்து மறுத்து சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நினைக்கிறேன். உண்மையிலே வருந்தத்தக்க செய்தி அது. உண்மையிலே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேலாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அதனாலதான் இப்ப நான் சொல்றேன். ஏற்கனவே எங்களுடைய அர்ஜுனமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அது போதும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது 2-3 தினங்கள் ஆகியும் அதற்கு ஒரு பதில் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதரை, மாமனிதரை, அதுவும் அதே ஒரு திரையுலகில் சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்காது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. இது அவருடைய குணநலத்தை பிரதிபலிக்கிறது. அதனால இப்ப சொன்ன அவருடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கும் போல் எங்களுடைய உணர்வு தெரிகிறது. இனிமேலாவது வருத்தத்தை தெரிவிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். யாருங்க? நானும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இது தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு மன்னராட்சி போல் நடைபெறுகிற ஒரு குடும்ப ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தலாகத்தான் இதை நான் எதிர்கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அப்படியே நடக்கும். திமுக என்னைக்குமே தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்சதே கிடையாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பை தமிழக மக்கள் நிச்சயமாக தரமாட்டார்கள். நாங்க ஜெயிப்போம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டாகிவிட்டது. எங்களுடைய பேச்சுவார்த்தை எப்போ வேணாலும் நடக்கும். நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம். நிச்சயமாக நாங்க எல்லோருமே தேவையான தொகுதிகளை பகிர்ந்து கொள்வோம். அதை நான் உங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் எண்ணிக்கை என்பது முக்கியமா என்று கேட்டால் எங்களுடைய எண்ணங்கள் தான் முக்கியம். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தமிழக மக்கள் ஒரு கஞ்சா இல்லாத தமிழகமாக, தினசரி படுகொலை நடக்காத தமிழகமாக, தினசரி கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்காத ஒரு தமிழகமாக, 2 வயது சிறுமி முதல் 60 வயது பெண்கள் வரையிலும் கற்பழிப்பு சம்பவங்கள், கஞ்சா போதைப் பொருளை போட்டுக்கிட்டு ரோட்ல போறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. இது ஒரு ஊர்ல மட்டும் நடக்கல. நாங்குநேரில் நடக்குது, அடுத்த மறுநாள் சிவகங்கையில் நடக்குது. அண்ணாச்சி பொன்னார் கூட கேட்டாங்க, இது 2 குரூப்புக்குள்ள நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இது கஞ்சாவுக்கும் தமிழகம் நம்ம திமுகவுக்குமான ஒரு குரூப்பா தான் நடக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். தேசிய ஊடகங்கள்ல விஜய்க்கு 80 சீட்டு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து நேரடியா
தெரிவிக்கல. அது அது உண்மையா அப்படி பேசப்படுதா சார்? அதாவது நான் இப்போ உங்களோட தான் இருக்கிறேன். நான் டெல்லிக்கு போனோம்னா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமா அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. எப்படி பிரிச்சு பாக்குறாங்கன்னா, குறிப்பா விஜய் நேத்து வந்து தோரணத்தை வச்சு பாக்குறப்ப, தோரணையை வச்சு பாக்குறப்ப என்டிஏ கூட்டணியில அவர் பேச்சுவார்த்தை பேசி கிட்டத்தட்ட சீட்டுகள்லாம் உறுதியா இருக்கு டெல்லியில. அதனாலதான் வந்து அவர் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அந்த தோரணையில வராருன்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கீங்க ஒவ்வொரு முறையும். இல்ல அதாவது நீங்க சொல்ற பார்த்தா ஒவ்வொருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம ஒரு கருத்து கணிப்பு சொல்லணும். பாடி லாங்குவேஜ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். சார், நாளைக்கு செந்தில் பாலாஜி போய் சிபிஐல ஆஜராகிறார். நீங்க பலமுறை ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கரூர் விவகாரத்துல அந்த சதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. செந்தில் பாலாஜி நாளைக்கு போறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும் அதை பத்தி. எங்களுடைய இது வந்து அவர் பின்னணியில செந்தில் பாலாஜி இருப்பார். ஏன்னா அதனுடைய நோக்கங்கள் நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லும்போது செந்தில் பாலாஜிக்கு அதில் பங்கு இருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை செய்து முடிவு செய்வார்கள். சார், நாளைக்கு போராட்டம் இருக்கா? தேர்தல் ஆணையம் அனுமதி வாங்கணுமா? அனுமதி சில இடங்களுக்கு கொடுத்துருக்காங்க, போராட்டம் இருக்கு. ஓகே.